வணக்கம் மீனராசி அன்பர்களே. இது 2026ஆம் ஆண்டிற்கான உங்கள் முழுமையான துல்லியமான புத்தாண்டு பலன்கள். காலச்சக்கரத்தில் ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சோதனைகள், ஏமாற்றங்கள் மற்றும் மனக்குழப்பங்களுக்கு இதுவே விடை தரும் ஆண்டாக அமையப்போகிறது. 2026ஆம் ஆண்டு மொத்த திருப்புமுனை உங்கள் பக்கத்தே இருக்கிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மற்றும் ஜென்ம சனி ஆகியோரின் இயக்கம். முக்கிய கிரக நிலைகள். இந்த ஆண்டு முழுவதும் கர்மகாரகன் சனி பகவான் உங்கள் ராசியான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஜென்ம சனி காலம். ராகு மற்றும் கேது டிசம்பர் வரை முறையே கும்பம் மற்றும் சிம்ம ராசிகளில் சஞ்சரிக்கின்றனர். ஆண்டின் பிரதான மாற்றம்: குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் மிதுனத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு செல்லத் தோன்றுகிறார். இங்கு அவர் உச்சம் பெறுகிறார். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாற்றத்தை தரும். ஜனவரி முதல் மே பொறுமை தேவைப்படும் காலம். ஆண்டின் தொடக்காண்டாக ஜனவரி முதல் மே வரை ஜென்ம சனியின் காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். வண்டி பயணங்களில் எச்சரிக்கை. உணவு பழக்கத்தில் கவனம் அவசியம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு பயணங்கள், விசா வாய்ப்புகள் இந்த தொடக்க காலத்தில் தோன்ற வாய்ப்பு உண்டு. ஆனால் தாக்கங்கள் மிதமாக இருக்கும். ஜூன் முதல் அக்டோபர் ராஜயோக காலம், பொற்காலம். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு தேடித் திரும்பி உச்சத்திலிருந்து உங்களை நேரடியாக பார்க்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும். தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு, உயரிய சம்பளம், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாடு சேரும் வாய்ப்புகள். திருமண யோகம் பலருக்கும் அமையும். குழந்தை பாக்கியமும் அதிகமோடும். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் தொழில்களில் லாபம் கிடைக்கும் என்பாலும் ஜூலை 27இல் சனி வக்ரமடைவதால் ஜூலை முதல் டிசம்பர் வரை சனியின் கடுமை குறையும். நவம்பர் முதல் டிசம்பர் மாற்றம் மற்றும் புதிய பாதை. அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு குரு சிம்மத்தில் சென்று 6ஆம் இடத்தை ஏற்படுத்துகிறார். இதனால் மீண்டும் குடும்பம், சொத்து மற்றும் உடல்நல பிரச்சனைகளில் கவனம் தேவைப்படும். பின்னர் டிசம்பரில் ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக மாறி ராகு மகரத்தில் வந்து 11ஆம் இடத்தின் பலன்களை கொண்டிருக்கும். இது சேமிப்புகள் மற்றும் எதிர்பாராத வரவுகளை அதிகரிக்கும். தொழில் மற்றும் தொழில்நுட்பம். ஆண்டின் முற்பகுதியில் செயல்திறன் அவசியம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் அருளால் தொழிலில் முன்னேற்றம் பெரிதாக இருக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள். ஏற்கனவே பணியில் இருக்கும் சார்தர்கள் பதவி உயர்வு, அடங்கிய உரிமைகள் பெறுவார்கள். வியாபாரிகள் கூட்டுத்துறையில் சிறந்த வளர்ச்சியை காண்பார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் குறிப்பாக பலனளிக்கும். நிதிநிலை. ஆண்டின் தொடக்கத்தில் சில திடீர் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் தொடரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு பொருளாதாரம் ஸ்திரமாகி பழைய கடன்கள் துணை பெற வாய்ப்பு உண்டு. முக்கியம், வருமானம் கிடைத்ததும் அது கையில் நீடிக்காது. அதனால் தங்கம், நிலம், நிலையான பத்திரங்களில் முதலீடு செய்ய பரிந்துரை. பங்குச் சந்தையில் பேராசையை தடுக்கவும். ஆரோக்கியம். ஜென்ம சனி மற்றும் ராகு கேது நிலைகளால் பாதங்கள், நரம்பு மண்டலம், முதுகு மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள். தினசரி நடை, யோகம் மற்றும் தியானம் உடலும் மனதிற்கும் நல்லது. உடல் நலத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ சோதனை செய்யுங்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். வாக்கு சனியின் தாக்கத்தால் பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஜூன் அக்டோபர் காலம் குடும்ப மகிழ்ச்சிக்காக சிறப்பு. பிரித்தவர்கள் ஒன்றுபட வாய்ப்பு. திருமணமானோருக்கு பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். காதலர்கள் பெற்றோரின் சம்மதம் பெறுவார்கள். மாணவர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு கல்வி, தேர்வு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்கும். ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறந்த வாய்ப்புகள். நட்சத்திர ஆதாரி குறிப்புகள்.
பூரட்டாதி. இந்த ஆண்டு உங்கள் நட்சத்திரத்திற்கு குரு உச்சம் பெறும் மிகப்பெரிய பலன் கிடைக்கிறது. அரசியல், நிர்வாகம் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கும் மதிப்புக்கும் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் பெயரும் செல்வாக்கும் பெருகும். உத்திரட்டாதி. சனி பகவானின் முழு ஆதரவும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக உழைத்ததற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அவசியம். குறிப்பாக கால்கள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ரேவதி. புதன் பகவானின் அருளால் புத்திசாலித்தனமான முடிவுகள் கிடைக்கும் ஆண்டு இது. வியாபாரத்தில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் மற்றும் பெரிய சாதனைகள் உண்டாகும். குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமை, அமைதி பிறக்கும். பரிகாரங்கள்: சனிக்கிழமை சனிக்கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றவும், ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். மஞ்சள் நிற துணி தானம் செய்யுங்கள். ஞாயிற்றுக்காலை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது ராகு தாக்கத்தை குறைக்கும். மாதசரியாக உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். முக்கிய எச்சரிக்கை: பணத்தில் பேராசை மிகுந்த முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். ஜாமீன், கையெழுத்து செய்தல், கடன்கள் எடுத்தல் போன்றவைக்கு முன் இருமுறை யோசிக்கவும். வண்டி பயணங்களில் கவனம். இரத்த சிகிச்சை தேவை என்றால் உடனடியாக மருத்துவர் அணுகுதல் அவசியம். மூல சாராம்சம். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களே, 2026 ஆம் ஆண்டு சோதனைகளை தாண்டி சாதனைகளை நிறைவேற்றும் ஆண்டு. ஜென்ம சனியின் பாடங்கள் உங்களை கட்டுப்படுத்தினாலும் குருவின் உச்சப்பலன் உங்கள் வாழ்வை பிரகாசமாக்கும். ஜூன் மாதத்திற்குப் பிறகே உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம், ஆனந்தம், பொருள்வளம் காணப்படும். நம்பிக்கையுடன் வேலைப்படுங்கள். நிதானமாக நடந்து வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்துங்கள். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளம், சுகம் மற்றும் மனநிறைவை அருளுகிறது என்பதை தாராளமாக பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.